முதலா நாங்க எங்க ஆடு மாடுகளை மேய்ச்சோம்? காடும் காடு சார்ந்த இடத்திலே. காடும் காடு சார்ந்த இடத்துல நீ இப்ப கால் வைக்க கூடாது, நீ சட்டம் போட்டா இந்த சட்டத்தை நான் கால் செருப்பால் அடிக்கணுமா அடிக்க கூடாது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் அறிவுறுந்த செயலா இருக்கா? அங்க ஆடு மாடு மேய்றதுனால அருவி அப்படி உருவாகிறது, அப்படி நீர் வரத்து உருவாகிறது குறைஞ்சி. அவ்வளவு பாதுகாப்பாக நதியை வச்சிருக்கிறீங்க. சொல்லுங்க. இந்த ஆடு மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு ஆறுல தண்ணி இருக்கா? நொய்யல்னு ஒரு ஆறு மாடு குடிக்க முடியுமா? சாக்கடை கழிவையும் சாய கழிவையும் கொட்டி ஆறை மட்டும் கொலை பண்ணிட்டேன். இந்த வைகை யாரு? வைகை நீர் ஒரு ஆறா, சாக்கடை கழிவு ஓடுற காவாயாது. ஆறை பாதுகாக்கிற லட்சணம் அது. அருவியை பற்றி கவலைப்படுறவங்க. வன விலங்குகள் பாதுகாப்பட்டு போயிரும்னா பல நூறு டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு கல்குவாரிகளை தகர்த்து நொறுக்கிறீல. அப்போல்லாம் அந்த வன விலங்குகளை பற்றி கவலைப்படாது நீங்கள். நீற்றின் ஆய்வை தேனி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில செய்ய போற நீங்க 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்தை வச்சு தகர்ப்போம்ங்கிறீங்க. அப்போலாம் வனவிலங்குகளின் வாழ்க்கை பற்றி பாதுகாப்பை பற்றி கவலைப்படாது நீங்கள். ஆடு மாடும் போய் அந்த புள்ளை பூண்டை மேயறதுல மழை கட்டுறதா?